அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இது தேசிய பறவை சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது மீண்டும் பெரியாரையும் கிழித்தெடுத்த சீமான். அதாவது என்னெல்லாம் பேசினார் இன்னைக்கு பேட்டியில், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் கொள்கையிலையும் பெரியாரையும் ஏற்று வருகிறார். கடந்த ஒரு வார காலமாக அவர் தமிழக அரசியலில் பேசு பொருளாகவே பார்க்கப்படுகிறார். அவர் மீது, திரு சீமான் அவர்கள் மீது கிட்டத்தட்ட 61 வழக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதையெல்லாம் கிஞ்சித்தும் அஞ்சாமல் மீண்டும் பெரியாரை பற்றி அவர் பேசி வருவது மிகுந்த சர்ச்சைக்குரியதாகவும் அதே நேரத்தில் வேண்டத்தக்கதாகவும் இருக்கிறது. அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறார். பெரியாரை பற்றி பேசும்போது அவர் அந்த கண்ணீர் குரலில் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. அது பேட்டி மாதிரியே தெரியல, ஒரு கட்சி மீட்டிங் பேசுன மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஸ்டாண்டை வச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்கள். அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல பத்திரிகையாளர்கிட்ட பதிலே இல்லை சொல்லப்போனால். அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு இதில் பேசுகிறாரு. அதாவது எப்படின்னா, பொறுப்பு இல்லாமல் என்ஜாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தில் பெரியாரை பற்றி பேசும்போது கிழிச்சு எடுக்கிறார். சமூக நீதிக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது, சமூக நீதிக்கு என்ன பண்ணார் அவர்? ஐயா வள்ளலார், ஐயா வைகுண்டரை விடவா இவர் சமூக நீதிக்கு பற்றி பெருசாக எதுவும் செஞ்சிட்டாரு? வள்ளலார் ஏற்படுத்திய அந்த அன்னதானம் என்பது இன்றைக்கும் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் பற்ற வைத்த நெருப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை விடவா இவர் பெரிய இது பண்ணிட்டாரு அப்படின்னு அதை குறிப்பிட்றார். வள்ளலாரையும் வைகுண்டரையும் சான்றடித்து குறிப்பிட்றார். அடுத்து சொல்கிறார், பெண் உரிமை, பெண் சமத்துவம் என்ற வார்த்தையை பேசும்போது, அதே காலகட்டத்தில் வாழ்ந்த பாரதியாரை விடவா இவர் பெண் உரிமையை பற்றி பேசி இது பண்ணிட்டாரு அப்படிங்கிறார். அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் படிக்க வைக்க வேண்டும் என்று பாரதியார் எப்படி பேசினாரோ அதே மாதிரி பெரியார் அந்த மாதிரி சிந்தனையில் எதுவுமே பேசுனதே கிடையாது. பெண்களுக்கு எதுக்கு கற்பப்பை எடுத்துருங்க, ஆணுக்கு சமமாக இருங்க, ஆணை போல் உடையணிங்க, ஆணோட பேரை வைங்க அப்படின்ட்டு ஒரு விசித்திரமான கோட்பாடுகளை கொண்டவர் தான் பெரியார் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக பெண்கள் கற்பவே எடுத்துடணும், குழந்தை பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, பெரியாரிய வழியில் வந்த நீங்கள், பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் மனைவிமார்கள் என்ன கற்பப்பை எடுத்தாவிட்டார்கள், ஆளுக்கு 2-3 பிள்ளைகள் பெற்று வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு ஒரு நக்கல் கலந்த துணியில் பேசுகிறாரு. அடுத்து அவர் பேசும்போது, நான் பேசுவதற்கு ஆதாரம் என்று குதிக்கிறீர்களே, இருக்கிற ஆதாரத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு ஏன்டா ஆதாரம் கேட்டால் எப்படி? பெரியாருடைய புதினங்கள் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கும் போது அதுக்கு உண்டான ஆதாரங்கள் தன்னால் வெளியே வந்துட போகுது. வருங்கால சந்ததிகள் அதை படித்தே அதை பார்த்தே பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வார்கள். ஏதோ நான் ஒருவன் மட்டும் பேசுவதா இருந்தால் அது சரியாக இருக்காது. நீ நாட்டுடைமையாக்கு, வருங்கால சந்ததிகள், மாணவர்கள், மாணாக்கர்கள், மாணவிகள் அவ்வளோ பேரும் பெரியார் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க, அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. அடுத்தது அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பார்க்குற பார்வையை தவறு அப்படின்னு வேறு சொல்கிறார். அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
நீ புரட்சி செய், வாழ்வில் முன்னேறிடு என்று கூறுகிறார் அம்பேத்கர். பெரியார் அது எதுவுமே அதை பற்றி பேசுனதே கிடையாது அப்படின்னு வேற எடுத்து சொல்கிறார். மொத்தத்தில் அரசியல் அரங்கில் தற்போது முக்கிய தவிர்க்க முடியாத பேசு பொருளாகி விட்டார் சீமான் அவர்கள். போக போக இன்னும் அவர் என்னென்ன பேசுகிறார் என்பதை அவ்வப்போது எடுத்து உரைப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.